பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து உன்னத பாட்டு வேத ஆராய்ச்சியை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 12வது நாள். இந்த 12வது நாளில் சாலமோனின் உன்னத பாட்டை தொடர்ந்து நாம் வேத ஆராய்ச்சியாக தியானிக்கப் போகிறோம். நீங்கள் கேளுங்கள், நீங்கள் பார்த்து அநேகருக்கு இதை அறிமுகப்படுத்துங்கள் என்று நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனிங்கள். எருசலேமின் குமார்த்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். கடந்த நாளில் நாம் கேதாரின் கூடாரம் என்றால் என்ன, அந்த கேதார் யார் என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்த்தோம். கேதார் இஸ்மவேலுடைய சந்ததியும் மீதியானியர் கேத்தூராளுடைய சந்ததியும் என்று பார்த்தோம். இந்த நாளில் கருப்பு என்று அவள் சொல்லுகிறாள். நான் கருப்பாக இருந்தாலும் என்று அவள் சொல்லும் பொழுது அந்த கருப்பு என்கிறது எதை குறிக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கருப்பு என்று சொன்னால் அது பாடுகளை குறிக்கிறதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள். பாடுகளை குறிக்கிறது. அப்படியானால் முதலாவதாக இந்த பூமியிலே பாடுபடுவதற்கு வந்தவர் யார் என்று கேட்டால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கருப்பு என்றால் பாடுகளை குறிக்கிறது. அப்படியானால் பாடுகளை முதலாவது இந்த பூமியிலே பாடுபடுவதற்கு வந்தவர் யார் என்று கேட்டால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 18ஆம் சங்கீதம் 11வது வசனம். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சங்கீதக்காரன் எழுதுகிறான். அவர் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். ஒன்று. இரண்டாவது என்ன சொல்றான்? கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அப்படின்னா எவ்வளவு ஆவிக்குரிய அர்த்தங்கள் பாருங்க. இதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய கூடாரமே பாடுதான் இல்லை? ஆகவேதான் மணவாட்டி சொல்லுகிறாள், மணவாளனை போல வாழ்கிற, மணவாளனுக்கு விருப்பமாய் வாழ்கிற, மணவாளனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழ்கிற மணவாட்டி சொல்லுகிறது தான் இந்த வார்த்தை. அப்போ கருப்பு என்று சொல்லும் பொழுது பாருங்க, சங்கீதம் 52 ஏசாயா 52ஆம் அதிகாரம், ஏசாயா 52ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்களேன். நான் வாசிக்கிறேன். 52:14. மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் எவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். என்ன அழகான ஒரு வார்த்தை பாருங்க இது. மனுஷரை பார்க்கலும் அவருடைய முகப்பார்வை, மனுபுத்திரை பார்க்கலும் அவருடைய ரூபம் இவ்வளவு அந்தக்கேடு என்றால் இருள், கருப்பு இல்லை? அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை எழுதுகிறான். இவ்வளவு பாடுகளை பட்டவர் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்,
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஏசாயா தீர்க்கதரிசி சிலுவையின் பாடுகளை குறித்து இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு எது கூடாரம்? பாடுதான் கூடாரம். அந்த கூடாரம் எப்படி? கருப்பானது. கருப்பு என்று சொன்னால் பாடு. பாடுபடுவதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்தார். யாருக்காக? தனக்கென்று மனவாட்டிகளை சம்பாதிப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான் இந்த உலகத்திலே பாடுபடுவதற்காக வந்தார். மணவாளனே பாடுபடுவதற்காக பிதாவானவர் அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று சொன்னால், அப்போ மணவாட்டி, சீயோன் குமார்த்தி ஆகிய மணவாட்டி, அவள் சொல்லக்கூடாதா? நான் கருப்பாய் இருக்கிறேன். அவள் சொல்லுகிறாள், நான் கருப்பாய் இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு பாடுகள் இருக்கிறது, எனக்கு உபத்திரவங்கள் இருக்கிறது, எனக்கு கஷ்டங்கள் இருக்கிறது. மணவாட்டி என்று சொன்னால், பரிசுத்தவான் என்று சொன்னால், பரிசுத்தவாட்டி என்று சொன்னால், பாடுகள் இல்லாமல் நாம் இந்த பூமியிலே வாழ முடியாது. இந்த பூமியிலே நாம் ஜீவிக்க முடியாது. இதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். மணவாட்டி என்கிறது, பரிசுத்தவாட்டி என்கிறது, பரிசுத்தவான் என்கிறது பஞ்சுமத்தை வாழ்க்கை அல்ல, அது பாடுகள் நிறைந்தது. ஏனென்று சொன்னால் வேதத்தில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 120ஆம் சங்கீதம், சங்கீதக்காரன் சொல்கிறான், 120ஆம் சங்கீதம் 5வது 6வது வசனத்தில், தயவு செய்து நான் வாசிக்கிறேன், கவனிங்க. 120ஆம் சங்கீதம் 5:6. ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கண்டையிலே குடியிருந்தது போதும், சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்திலே என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். எவ்வளவு தெளிவாக சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க. அப்படியானால் என்ன? மணவாட்டி மணவாளனைப் போல பாடுகளை சகித்துத்தான் ஆக வேண்டும். பாடுகளோடு தான் அவள் போக வேண்டும். பாடுகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, பரிசுத்த வாழ்க்கை இல்லை, பரிசுத்த வாட்டி என்கிற மணவாட்டி என்கிற வாழ்க்கை இல்லை. அப்போ என் தேவன், என் மணவாளன் பாடுபட்டது போல நானும் பாடுபடுகிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறான். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனியுங்கள். 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். வேதம் எவ்வளோ தெளிவாக சொல்கிறார். பவுல் எழுதுகிறார், நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. உடன் சுதந்திரராக வேண்டும் என்றால் பாடு. அதனால தான் அவன் சொல்லுகிறார், நாம் அவருடன் கூட பாடுபட்டால் தான் அப்படி ஆகும். அப்போ மணவாட்டியினுடைய நிலைமை பாருங்கள் எப்படி இருக்கணும் இந்த வாழ்க்கையில். இந்த உலகத்தில் அவள் வாழும் பொழுது பாடுகள் இல்லாமல் வாழ முடியாது. பாடுகளோடு தான் அவருடைய வாழ்க்கை போக வேண்டும். ஆக கிறிஸ்து நமக்காக பாடுபட்டது போல நாம் கிறிஸ்துவுக்கு சுதந்திரராக வேண்டுமானால், கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரராக வேண்டுமானால் அவருடனே கூட பாடுபட்டால்தான் அப்படியாகும். அப்போ மணவாட்டி என்கிற ஒரு ஸ்தானமானது இந்த பூமியில் பாடுபடுகிறதான ஒரு ஸ்தானம், பாடுபடுகிறதான ஒரு நிலைமையைத்தான் இன்றைக்கு அது இருக்கிறது. பாருங்கள், 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் பேதுரு மிகவும் தெளிவாக சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் அங்கே 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவு செய்து கவனியுங்கள். 3:14. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். பாடு என்பது மணவாட்டிக்கு ஏன் வருகிறது? அவள் உண்மையாய் நடக்கிறதுனாலே பாடு வருகிறது. அவர் சத்தியத்தை பேசுகிறதுனாலே பாடு வருகிறது. அவள் பட்சபாதம் இல்லாமல் வாழ்கிறதுனாலே பாடு வருகிறது. ஆகவேதான் நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள்.
மணவாட்டினுடைய வாழ்க்கை என்பது எப்படிப்பட்டது தெரியுங்களா? கிறிஸ்து என்ன பாடுபட்டாரோ அதே போலத்தான் இந்த பூமியிலே மணவாட்டியும் பாடுபடுகிறவளாக இருக்க வேண்டும். பாடுபடுகிறவளாக இருந்தால்தான் அவள் உடன் சுதந்திரராக மாற முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.